காலம் நமக்கு கொடுத்த ஆகச்சிறந்த கொடை இயற்கை. அந்த இயற்கையின் மடியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சாரலில் தென்றல் காற்று தாலாட்டும் ஒரு பூமி, அதுதான் பொள்ளாச்சி. வரைபடத்தில் இது ஒரு தாலுகாவாக இருக்கலாம், ஆனால் உலக தென்னை வரைபடத்தில் இதுதான் தலைநகரம். எங்கு திரும்பினாலும் பச்சை ஆடை உடுத்திய தென்னை மரங்கள். வானத்தை தொடும் அந்த நெடிதுயர்ந்த மரங்களுக்கு பின்னால் ஒரு மாபெரும் உழைப்பின் கதை ஒளிந்திருக்கிறது. இங்கே தென்னை என்பது வெறும் மரம் அல்ல, அது இந்த மண்ணின் உயிர் நாடி. இங்கு நாம் பார்க்கப் போவது வெறும் தேங்காயின் கதையல்ல, மண்ணில் விழும் மட்டையிலிருந்து அது உலகத்தரம் வாய்ந்த கயிறாக மாறும் ஒரு வியக்கத்தக்க பயணம். வாருங்கள், பொள்ளாச்சியின் ஆன்மாவை தேடி பயணிப்போம். வெயிலின் தாகம் தீர்க்கும் அந்த இளநீருக்குள் இருப்பது வெறும் தண்ணீர் அல்ல, அது இந்த மண்ணின் சத்து. ஆமாம், நாங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கேருந்து 40 வருஷம் இதே இடத்துல தான் இருக்கேன். நான் 40 வருஷம் இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. இளநீ 30 ரூபா 20 ரூபா எல்லாம் அனுசரித்து கொடுக்குறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறணும். வியாபாரத்தை பொறுத்தவரை பார்த்துக்கணும் தாங்கம்மா. நார்மல் மற்ற ஒரு காய்க்கும் பொள்ளாச்சி இளநீருக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசமா இங்கே விளையுது, எல்லாம் இருக்குது. இது எந்த கலப்பரம் இல்லாத, எந்த ஊரில் காய்னாலும் பொள்ளாச்சி காய் மாதிரி வராது தாங்க. அவ்வளோதான், பொள்ளாச்சி காய் மாதிரி எங்கேயுமே வராது. தண்ணி அதிகமாக இருக்கும், கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் தண்ணி கேட்டால் தண்ணி, வழுக்க கேட்டால் வழுக்கன்னு, அது எப்படி உங்களால்? அது எப்படி இல்லை, 40 வருஷம் தொழிலில் இருக்கே இல்லை நான். அந்த பழக்கம் இருக்குல்ல, பழக்கத்தை காயை பார்த்தா கண்ணில் பார்த்தா கண்டு வரலாமா, அவ்வளோதான். தெரியும். அது அப்படியே அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இது ஒரு மரத்து காயா இல்லை எத்தனை தோப்பு காய்? மொத்தமாக ஒரு தோப்பு காயா இல்லை பல தோப்பு காயா? பல தோப்பு காய் வரும். ஆனால் இப்படி மொத்தமாக வர்றாலும் ஒரே தோப்பு தான், ஒரே தோப்பில் இறக்கிருக்கேன். அவ்வளோதான், 2500 ரூபாய் இறக்கிருக்கேன். ஆமாம். நீங்கள் இப்போ இது ஒரு இளநீ 30 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ அவங்க கொடுப்பாங்க? எனக்கு வெட்டுற பொறுத்த வரைக்கும்மா ஒரு காய்க்கு 10 ரூபா கிடைக்கும், 12 ரூபா கிடைக்கும், 8 ரூபா கிடைக்கும். ஒரு இளநீக்கு உங்களுக்கு ஒரு 15 ரூபா? 15. அதான் நிறையா பேர் தானம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் கணக்கு பார்க்கணும். மட்டை ஏற்ற கணக்கு இருக்குது, மட்டையை கொண்டு போய் கொட்டுற கணக்கு இருக்குது. குறிப்பாக ஒரு 8 ரூபா. இந்த மட்டை என்ன பண்ணுறீங்க? சுண்ணாம்பு கால்வாய்க்கு போகும். சுண்ணாம்பு கால்வாயில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க செங்கல் கால்வாய் வச்சுருக்காங்களா, அதனால் சுண்ணாம்பு செங்கல் எல்லாம் எரிக்கிறதுக்கு வச்சுக்குருவாங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லாமல். நம்மளுக்கு என்ன இருக்குது, எல்லோரும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருக்கும், தொழில் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். பொள்ளாச்சி இளநீர் என்றால் அதற்கு ஒரு தனி ருசி உண்டு. ஆனால் இளநீர் பருவம் தாண்டி தேங்காயாக மாறும்போதுதான் அதன் உண்மையான வணிகப் பயணம் ஆரம்பமாகிறது. தென்னையிலிருந்து தேங்காய் பறிக்கப்படும் அந்த நொடி முதல் அது காய வைக்கப்பட்டு மட்டை உரிக்கப்படும் வரை நடக்கும் ஒவ்வொரு செயலும் ஒரு கலை.
ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் கரங்கள் இங்கே இயந்திரங்களை விட வேகமாக இயங்குகின்றன. என்னண்ணா இது ரகரகமா பிரிக்கிறீங்களே, இது என்னண்ணா அது? அண்ணே அது வந்து ஒரு சைஸு, அது 150 காய் போட்டு 54 கிலோ, அது 130 போட்டு 54 கிலோ, அது ஒவ்வொரு சைஸுண்ணே. இது வந்து இப்போ நடுவில் போகிறது டி மார்க்கெட்டு 440க்கு மேலே 500 550 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் விழும். 600 கிராம் காய் விழாத அளவுக்கு அது பிடிச்சோம்னா நான் 60 காய் போடுவான். 60 காய் போட்டால் 31 கிலோ கரெக்டாக வரும். அந்த மாதிரி சைஸுண்ணே. ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து போடுறோம்ண்ணே. வேஸ்டேஜாக கூடையில் போட்டுருவான். மற்ற ஊர் காய்க்கும் பொள்ளாச்சி காய்க்கும் என்னென்ன வித்தியாசம்? மற்ற உள்ள காய்க்கும் பொள்ளாச்சி காய்க்கும் என்ன வித்தியாசம்னானே, மற்ற உள்ள காய்க்கு இப்படி எடுத்து பார்த்து பயப்படாமல் இப்படி உடச்சோம்னு வச்சுங்க, இந்த மாதிரி இருக்காது பருப்பு திக்னஸ்ஸு. நம்ம காய் வந்து பருப்பு திக்னஸ் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வருது பருப்பு திக்னஸ். அது இப்படி இருக்காது, ஓட்டோட கூட ஒட்டி போயிருக்கும். அதே மாதிரி இது அவுட்டுன்னு வருது 31 வரும். மீதி காய் உடைச்சுன்னா 26 24 தான் வரும். 26ன்ற அது 24 தான் வரும். அதுக்கு தான் பொள்ளாச்சி காய் மட்டும் எல்லோரும் விரும்பி வாங்குவாங்க. இது எந்தெந்த ஊருங்கண்ணா நீங்கள் அனுப்புறீங்க? அண்ணே அமுச்சு விடுறது எல்லா பக்கமும் போகுதுண்ணே, ஆல் இந்தியா போகுது. அதிகம் போகுது, எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக போகுது. பாம்பே, டெல்லி எல்லாமே போகுதுண்ணே. உரித்த தேங்காய் சந்தைக்கு செல்ல இங்கே எஞ்சியிருக்கும் அந்த மட்டைதான் ஒரு மாபெரும் தொழிலின் தொடக்கப் புள்ளி. தென்னை மரம் சூழ்ந்த சொர்க்கம் பொள்ளாச்சி. இங்கே தென்னை மரம் என்பது வெறும் மரம் அல்ல, அது ஒரு வற்றாத பணப்பெட்டி. ஆனால் தேங்காயை விடவும் அதன் மேலிருக்கும் மட்டையில் ஒளிந்திருக்கும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான தேங்காய் மட்டைகள் மலை போல குவிந்து கிடக்கின்றன. பார்ப்பவர்களுக்கு அது வெறும் குப்பை. ஆனால் பொள்ளாச்சி விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் அதுதான் வாழ்வாதாரம். என் பேர் வந்துட்டு ஜெயபிரகாஷ். நாங்கள் வந்துட்டு பொள்ளாச்சியில் வந்துட்டு தேங்காய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்துட்டு ஒரு 30 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளோட கம்பெனி நேம் வந்துட்டு நட்சத்திரா கோகனட் ட்ரேடிங். நீங்கள் பொள்ளாச்சின்னு எடுத்துட்டாலே இளநீ தான் ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனாலும் தேங்காயும் பொள்ளாச்சிக்கு நல்லா ஃபேமஸ் தான். பின்ன வந்துட்டு பொள்ளாச்சிங்கிற தேங்காய்க்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணுறப்ப வந்துட்டு பொள்ளாச்சியோட காய் நல்லாயிருக்கும். பின்ன வந்துட்டு நம்ம அதர் கண்ட்ரிஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், டொமஸ்டிக்கும் பண்ணுறோம். ஒரு மரம் எப்படி ஒரு சர்வதேச தொழிலாக மாறுகிறது என்பதை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். குவியல் குவியலாக இருக்கும் அந்த தென்னை மட்டைகள் பசிக்கொண்ட இயந்திரங்களுக்குள் நுழைகின்றன. டீஃபைபரிங் இயந்திரம் அந்த மட்டையை நசுக்கி அதன் கடினமான தோலை உரித்து உள்ளிருக்கும் நாரை பிரித்தெடுக்கிறது.
இயந்திரத்தின் ஒரு பக்கம் மட்டை உள்ளே செல்ல மறுபக்கம் ஒரு புரட்சி நடக்கிறது. அந்த மட்டையிலிருந்து நார் மட்டும் தனியாக பிரிந்து வெளியே வருகிறது. இது பார்ப்பதற்கு சுலபமாக தோன்றலாம். ஆனால் இந்த இயந்திரத்தின் ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு மட்டையை உலகத்தரம் வாய்ந்த பொருளாக மாற்றுகிறது. பிரித்தெடுக்கப்பட்ட நார் அப்படியே கயிறாகி விடுவதில்லை. மட்டையிலிருந்து வரும் அந்த நாரை சல்லடைகளில் போட்டு சலிக்கிறார்கள். அதில் ஒட்டியிருக்கும் துகள்கள், தூசி மற்றும் சிறிய இழைகள் தனியே பிரிக்கப்படுகின்றன. சுத்தமான அந்த நார் அடுத்து காய வைக்கப்பட வேண்டும். இங்கே இயற்கையோடு தொழில்நுட்பம் கைகோர்க்கிறது. பிரம்மாண்டமான சோலார் ஷெட் மூலமாக அந்த நார்கள் உலர்த்தப்படுகின்றன. சூரியனின் வெப்பத்தை உள்வாங்கி ஈரப்பதம் நீக்கப்பட்ட அந்த பொன்னிற நார்கள் இப்போது 35 கிலோ எடை கொண்ட கட்டுகளாக, அதாவது பேல்ஸாக மாற்றப்படுகின்றன. இதுதான் அடுத்த கட்ட பயணத்தின் பாஸ்போர்ட். இங்கே ஒரு சுவாரஸ்யமான திருப்பம். நாரை சலிக்கும் போது அதிலிருந்து வரும் துகள்கள் இருக்கின்றனவே, அந்த தூள்தான் வெளிநாட்டினரின் உயிர் நாடி. மண்ணில்லாத, விவசாயம் செய்ய முடியாத வெளிநாட்டு பூமிகளில் இந்த தென்னை நார் தூளைத்தான் மண்ணுக்கு பதிலாக பயன்படுத்துகிறார்கள். இந்த தூள் ஒரு ஓரத்தில் மலை போல குவிக்கப்பட்டு நன்கு காய வைக்கப்படுகிறது. பின்னர் இயந்திரங்கள் மூலம் இவை 5 கிலோ கட்டிகளாக, அதாவது கோகோ பீட் பிளாக்ஸ்களாக அழுத்தப்படுகின்றன. இவை கப்பலேறி மண்ணில்லாத நாடுகளுக்குச் சென்று அங்குள்ள விவசாயத்தை செழிக்க வைக்கின்றன. நம்மூர் குப்பை உலக நாடுகளின் சொத்து.
சுத்தப்படுத்தப்பட்ட அந்த நாரானது கயிறு தயாரிக்கும் இயந்திரங்களுக்குள் கேர்லிங் மெஷின்ஸ்களுக்குள் ஒரு கோர்வையாக அனுப்பப்படுகிறது. அங்கே இயந்திரங்கள் நாரை பிடித்து இழுத்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுழற்றி அதற்கு முறுக்கு ஏற்றுகிறது. அந்த மெல்லிய நார்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து ஒரு வலுவான கயிறாக கேர்ல்ட் கோயராக உருமாறும் காட்சி கண்ணிமைக்க விடாது. வெறும் கயிறு அல்ல, இதுதான் உலக புகழ்பெற்ற கோயர் மெத்தைகளின் இதயம். நீங்கள் தூங்கும் மெத்தையின் உள்ளே இருக்கும் அந்த உறுதி பொள்ளாச்சி இயந்திரங்களில் ஏறிய இந்த முறுக்கில்தான் இருக்கிறது. இங்கே தயாரான இந்த ஸ்பெஷல் கயிறுகள் எங்கே செல்கின்றன தெரியுமா? கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பனிப்பிரதேசமான ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அங்குள்ள மெத்தை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பொள்ளாச்சியின் இந்த காயர்தான் முதல் தேர்வு. இதோ தொழிலாளர்கள் லாரிகளில் இந்த தென்னை நார் கட்டுகளையும் கயிறுகளையும் ஏற்றுகிறார்கள். ஒரு தொழிலாளி தோளில் சுமந்து ஏற்றும் ஒவ்வொரு கட்டும் இந்தியாவின் அந்நிய செலாவணியை உயர்த்துகிறது. ஒரு தென்னந்தோப்பில் தொடங்கி தொழிற்சாலைகளுக்குள் நுழைந்து சோலார் செட்டில் காய்ந்து முறுக்கேறி என்று லாரியில் ஏறி துறைமுகம் நோக்கி பாய்கிறது இந்த உழைப்பு. இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் தேங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தேங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அந்த மட்டையை அழிக்கணுங்கிறக்க இந்த இல்லை இந்த தேங்காய் சிலபலம் பைபர் இண்டஸ்ட்ரிங்கிற ஃபேக்ட்ரியை போட்டோம். 2000 ஆரம்பித்தது. இன்றைக்கி வரைய நல்லபடியாக கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே அங்கே மட்டையிலேருந்து நாரை எடுத்து நாரிலேருந்து மெத்தைக்கு தயார் பண்ணுற கயிறு மெத்தைகளுக்கு பண்ணுற கர்லிங் ரோப்பு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிலேருந்து பிரித்து எடுக்கிற பித்துகளை கட்டிய ஐஇசி கட்டியை அடித்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் எங்களுடைய கம்பெனியில் சுமார் ஒரு 50 பேர் 60 பேருக்கு வேலை வாய்ப்பு, அதுவும் படிப்பு அறிவு இல்லாத ஆளுகளுக்கு தான் வேலை இருக்குது. படிக்கிறவங்க இங்கே வேலைக்கு செய்ய வெயிலில் இருக்கிறனால வரமாட்டாங்க. அதனால் இந்த வேலையில் ரொம்ப படிப்பு கம்மியான ஆளுகளை தான் வேலைக்கு அமர்த்துக்கிறோம். என்னுடைய பையங்க 2 பையங்களும் படித்து முடித்து இந்த தொழில் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களும் அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணி தொழிலை மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இந்த தண்ணியை நாங்கள் ஐஇசி அடிக்கிறனால அந்த தண்ணி அந்த பித்தை வாஷ் பண்ணாத அளவுக்கு நாங்கள் அப்படியே உடனே ட்ரை ஆக்கி கட்டி அடிச்சிடறோம். நாங்கள் இடத்தரகருக்கு தான் கொடுக்குறோம். ஒருத்தர் கேரளாக்காருக்கு டெக்னோ எக்ஸ்போர்ட்டுக்காருக்கு அவர் ரஷ்யா ஏற்றுறாரு. அப்புறம் தூத்துக்குடிக்கு கொடுக்குறோம், அந்த கட்டியை கொடுக்குறோம். அவங்க தென்காசிக்காரங்க, கோயம்புத்தூருக்கு பொள்ளாச்சிக்காரங்க ஒருத்தங்க, திண்டுக்கல்காரங்க 3 பேருக்கு அவங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக எக்ஸ்போர்ட்டுக்கு கிடையாது, நாங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ணிடுறோம். பொள்ளாச்சியின் காற்று வீசும் திசையெல்லாம் இந்த இயந்திரங்களின் சத்தம் ஒரு வெற்றி கீதமாக ஒலிக்கிறது. இது ஒரு ஊரின் கதை மட்டுமல்ல, உழைப்பை நம்பிய ஒவ்வொரு மனிதனின் கதை.
பண்ணுறோம்.